சார் வணக்கம். வணக்கம் சார், பாரதிய ஜனடைய முன்னாள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு குறுகிய காலத்திலேயே பாரதிய மாநில துணைத் தலைவராகிறார், மாநிலத்தினுடைய தலைவராகிறார், சட்டமன்றத்தில் போட்டியிடுகிறார், பாராளுமன்றத்தில் போட்டியிடுகிறார். என் மண் என் மக்கள் என்ற நடைபயண பாத யாத்திரைக்கு எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக, அவருக்கு மிகவும் சப்போர்ட்டாக எல்லா வித உதவிகளையும் செய்த பிறகும் திடீரென்று திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே சென்றதன் நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன சார்? உள்நோக்கம் வெளிநோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வளர்ந்து வந்த தலைவர், அதை யாருமே மறுக்க முடியாது. திறமையான தலைவர். அதான் நீங்க சொன்னீங்களே, திறமையான தலைவர். எல்லா பதில்களையும் ஃபிங்கர் டச்சில் வச்சிருப்பாரு. எழுதி வச்சு படிக்கிறது இல்லை, எழுதி வச்சதே தப்பா படிக்கிறது இல்லை. அப்படி ஒரு தலைவரை முன்னிறுத்தாம புறக்கணிச்சதுதான். எங்க புறக்கணிச்சாங்க? மாநில தலைவராக இருக்கிறாரு, சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு மாநிலத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை பொறுப்பை கொடுக்குறாங்க, பாராளுமன்றத்தில் தனியாக ஒரு கூட்டணி வச்சாரு, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவங்க தனியாக கூட்டணி வச்சு போட்டியிட்டவர். இதெல்லாம் கொடுத்த பாஜக மேலிடம். அவர் கூட்டணி வேண்டாம் தான் எப்போதுமே சொல்லுவார். அவர் கொள்கைக்கு எதிராக கட்சி நடைமுறைகள் ஆன உடனே அவர் தனியா போயிட்டாருங்கிறது என்னோட அபிப்பிராயம். தனியா போனாலும் அவரு யாரை எதிர்க்க மாட்டார். மோடியவோ அமித்ஷாவையோ பிஜேபியோ எதிர்க்க மாட்டார். பிஜேபி எதிர்ப்பார், தமிழக பிஜேபியை. அது என்ன சிறப்பு அரசியல்? அப்ப நீங்க பிஜேபியுடைய பி டீம், சி டீம், ஏ டீம் திரு அண்ணாமலையுடைய கட்சியை சொல்லுவாங்க. சொல்லட்டும், சொல்ற பத்தி இப்பமே சொல்றாங்களா? பாஜகனுடைய வழிகாட்டில தான் இவர் வந்திருக்கிறாரு. ஆமா, பாஜக தனியா அவங்களை ஆட்சி பண்ண முடியாது, அதிகாரம் பண்ண முடியாது, இவர் அண்ணாமலை மூலம் புறவாசல் வெளியே வர்றாங்கன்னு சொல்றாங்களே. அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம், எதிர்கட்சிகள், தேசிய அரசியல், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வளராததுக்கு காரணம் தமிழ்நாட்டில் உள்ள தொண்டர்கள் எண்ணத்தை தலைவர்கள் புரிஞ்சு கொள்றது இல்லை. மேலுள்ள தலைவர்கள் அவங்கள புரிய விடுறது இல்லை. தமிழக தலைவர்கள் எப்படியாவது 5 தொகுதி தருவான், அதில் ஒன்று நாம ஜெயிச்சிடலாங்கிற. சார், பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சப்பா தனியாக ஆட்சி அமைச்சாங்க. பாண்டிச்சேரியில் 2வது முறையாக ஆட்சி வந்திருக்காங்க. ஆந்திராவில் சந்திரமண்டல ஆட்சி வந்திருக்காங்க. ஏன் வரலன்னு சொல்றீங்க? நான் தமிழகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். தேசிய கட்சி ஆச்சா? தேசிய கட்சி ஆட்சி 77 குமரி அனந்தனை புறக்கணிச்சாங்க. யாரு? தேசிய கட்சி. காங்கிரஸ் புறக்கணிச்சது. காங்கிரஸ் இல்ல, ஜனதா. ஜனதா. ஓகே. யாரு தலைவராக்கலாம் பொறுப்புல அதை பாக்குறதுக்கு வந்தாங்க மேலிடத்துல இருந்து. என்னோட நினைவு சரியா இருந்தா அதுல மது தண்டவதே, முரளி மனோகர் ஜோஷி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன். அப்ப அடுத்தப்ப யாரை கூப்பிடணும்? குமரி ஆனந்தனை பேச கூப்பிடணும். குமரி ஆனந்தன் பேசுவார்னு கூட்டத்தில் ஒரே பரபரப்பு, ஆரவாரம், உற்சாகம். அப்பவாது அவங்க தெரியணுமா இல்லையா? போயிட்டு 4 நாள்ல எஸ்வி லட்சுமணன் ஒரு ஆளை தலைவராக போட்டாங்க. அதோட அந்த கட்சி, ஜனதா கட்சி ஒழிஞ்சுது. அப்புறம் குமரி ஆனந்தனுக்கு மரியாதை இல்லைன்னு அவர் தனி கட்சி காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு. 80 நடந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் கூட கூட்டு வச்சாரு. எம்ஜிஆர் அவருக்கு 10 தொகுதியை ஒதுக்கி கொடுத்தாரு. 10 தொகுதியில ரோஜா சின்னத்தில் போட்டி விட்டாங்க. ரோஜா சின்னத்தில் போட்டிவிட்டு 6 இடத்துல ஜெயிச்சாங்க. ஆமா. அப்போ குமரி ஆனந்தனுக்கு 6 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போனாங்க. அப்போ அந்த வெற்றி விழா கூட்டத்தில் எம்ஜிஆர்
பேசினாரு. அப்பவும் அந்த மீட்டிங்கில் தொண்டர்களாக இருந்தேன். அப்போ குமரியானந்தம் பேசினது என் மனசில் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. ராமாவரம் தோட்டத்தில் மலரும் ரோஜாவை எடுத்து மாலையாக தொடுத்து எம்ஜிஆர் தோளில் வெட்டி மாலையாக அணியும் நாள் என்று வரும் என்று வரும் என்றிருந்தேன். இன்று வந்தது இந்நாள் தமிழகத்தின் பொன்னாள் நீ சொல்லு மாலையை போட்டார். அதே மாதிரி அதே நிகழ்ச்சி திரும்ப நடக்கு. என்ன காரணம்னா அப்பமும் மத்தியில் உள்ளவங்க மாநிலத்தில் உள்ள தொண்டர்களை பற்றி கவலைப்படலை. இப்பவும் மத்தியில் உள்ளவங்க மாநில தொண்டர்களை பற்றி கவலைப்படலை. சார் இப்படி இப்போ திரு கே அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவரால் உடனே அடுத்த 5 ஆண்டில் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர முடியுமா? இப்போ ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்க முடியுமா? அல்லது எதிர்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியுமா? அல்லது 3ஆம் கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 3 கட்சிகளையும் தோற்கடித்து விட்டு திரு கே அண்ணாமலை IPS அவர்கள் அடுத்த தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியுமா? முதலமைச்சராக முடியுமா? வெற்றி பெற்றால் அது ஒரு அதிசயம் இல்லை. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல எம்ஜிஆர் திண்டுக்கல் மாயத்தேவர் இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல் ஜெயிச்சார். அதான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சார். அதில் 2வது இடம் சித்தன் காங்கிரஸ், 3வது இடத்துக்கு திமுக போயிட்டு அடுத்த எலெக்ஷனில் அவர் ஆட்சி அமைச்சார் 77. அதுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு. 77 ஆட்சியை பிடிச்சார். அப்புறம் அது மாதிரி வரும்போது ஏன் அண்ணாமலை வர முடியாது? முடியுமா? இப்போ உள்ள காலகட்டத்தில் முடியுமா? இப்போ இவர் பேர் என்ன பேரு? திரு விஜய் ஆரம்பிச்சு 2 மாசத்துல ஆட்சி பிடிச்சிருக்கு. 2 வருஷத்துல சார் அவர் ஒரு திரை பின்புலம் இருக்குது. எல்லார் வீட்லேயும் திரு விஜயுடைய பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது, அல்லது அவருடைய படம் போயிட்டு இருக்குது. எல்லாரும் டெய்லி அவரோட முகத்தை பார்க்குறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் டிவியில் வராரு. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் செய்தியில் வருவார், நியூஸில் வருவார், 2 செகண்டில் வந்துட்டு போயிடுவார். இது ஒரு மக்களை கவர்ச்சியாக இழுக்க முடியுமா? திரு விஜய் அவர்கள் கவர்ச்சியில் வந்தார், ஒரு 30 வருஷம் சினிஃபீல்டெல்லாம் வந்தார். அதே மாதிரி திரு கே அண்ணாமலை IPS அவர்கள் வர முடியுமா? அது எப்படி சொல்றதுன்னா, சினிமா கவர்ச்சி ஒன்றே இதுக்கு அளவுகோல் இருந்தா, ஆட்சி அமைதற்கு அளவுகோல் இருந்தா அவர் வந்ததில் நியாயம் இருக்கு. இல்லை, கடந்த 60 ஆண்டுகளாகவே திரைத்துறை சேர்ந்தவங்க முதலமைச்சர் வந்து கொண்டிருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல, மாற்று ஆட்கள் கிடைக்கல. அதான் விஜய் வந்தாச்சா? இப்போ எப்படி விஜய் அண்ணாமலை போட்டு இவரு அவர் பேர் என்ன பேரு? பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி இதா அது பேர் என்ன பேரு? அண்ணா திராவிடமா? இல்லை, சினிமா இல்லை சார். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, அவர் நியமிக்கப்பட்ட முதலமைச்சர். சசிகலா அம்மையார் முதல்ல நியமிக்கப்பட்ட முதலமைச்சர், அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. OPS தேர்ந்தெடுக்கப்படலை. அது உண்மை. OPS தேர்ந்தெடுக்கப்படலை. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இப்போ நான் உங்களை தேர்ந்தெடுக்கணும்னா எனக்கு உங்களை பற்றி ஒரு அறிமுகமாவது வேணும்ல. உங்களை பற்றி இல்லாட்டாலும் உங்கள் தொப்பியை பற்றியா அறிமுகம் வேணும்ல. இவர் தொப்பிக்காரனையாவது வேணும்ல. அதுக்கு தான் சினிமா. அப்படிதான் நான் நினைக்கிறேன். மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க, ஒரு கவர்ச்சியை எதிர்பார்க்குறாங்க. அண்ணாமலை கவர்ச்சி இருக்கிறது, கவர்ச்சி எதிர்பார்க்க சார். படிப்பு மட்டும் போதுமா ஒருத்தர் வெற்றி பெற முடியும் என்றால்? தமிழகத்தில் கடந்த 70 ஆண்டுகளில் 75 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் ஒரு படித்தவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆனதில்லை. ஒரு பட்டம் பெற்றவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆனதில்லை. படிக்காதவர்கள் தான் படிக்காத மேதை என்று சொல்லி தமிழகத்தை ஆட்சியிருக்காங்க. இவர் IPS படித்தவர், ஒரு இன்ஜினியர், ஒரு MBA பட்டதாரி, ஒரு முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி. இவர் படித்தவர் தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியுமா? படித்தவரை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். குமாரசாமி ராஜா படித்தவர் சார், சுதந்திரத்துக்கு முன்னாடி. காமராஜ் தான் படிக்காத தவிர பக்தவச்சலம் படித்தாரு. அதனால அண்ணாதுரை MA, அண்ணாதுரை MA, எம்ஜிஆர் தெரியாது, ஜெயலலிதா தெரியாது, திரு ஸ்டாலின் தெரியாது, சொல்றாங்க. ஓகே, இவர் OPS EPS தெரியாது. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, விஜயும் தெரியாது, படிக்கல. ஓகே, சரி, பிளஸ் அது நமக்கு தேவையில்லை. மானா ஒரு IPS அதிகாரியை மக்கள் தேர்ந்தெடுப்பார்ல. இது இந்த கடந்த வரலாறுல
கண்டிப்பா இந்த ட்ரிப்பு பிஜேபி தனியா நின்றுருந்தா அண்ணாமலை தான் முதல்வர். எப்படி சொல்றீங்க சார்? நீங்க எப்படி கழகங்களை வீழ்த்தன்னு நினைச்சாங்களோ அது அண்ணாமலை தலைமையில வீழ்த்தி இருப்பாங்க சார். இது அவருக்கு விஜய்க்கு ஒரு சினிமா மோகம் இருக்கு இல்லையா? எங்க அவருக்கு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியல் சமுதாய மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க இதெல்லாம் யார்ட்ட சொல்லாங்க? கிறிஸ்தவர்கள் ஓட்ட போட்டாங்க, பட்டியல். அப்ப பட்டியல் சமுதாயம் சார் 48 பேர் இருக்காங்க சார். அதுல தான் ஒரு 8 அமைச்சர் கொடுத்துருக்காரு பட்டியல் சமுதாய மக்களுக்கு. அது எனக்கு தெரியாது. அப்படியே சொல்றாங்க, வரலாறு நமக்கு தெரியாது. நம்ம செய்தியில பார்த்து சொல்றோம். அது அவங்க சொல்ல வரலாம். இந்த ட்ரிப்பு பிஜேபி தனியா நின்றுருந்தா, அண்ணாமலை தலைமையில் நின்றுருந்தா கண்டிப்பா வெற்றி பிஜேபி தான். அது நீங்க சினிமா மோகங்கிற உங்களுக்கு மோகத்துல அதை மறைக்கிறீங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு சினிமா கிடையாது. அப்போ இவருக்கு என்ன சினிமா இருந்துச்சு? நம்ம சந்திரபாபு நாயுடுக்கு கேரளாவில் முதலமந்திரியா இப்போ இருக்காரு, அவருக்கு என்ன சினிமா இருந்துச்சு? அல்ல, அவங்க முன்னாள் இருந்தவங்களும் சினிஃபீல்டில் இல்லை, இப்போ இருக்கிற சினிஃபீல்டில் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எப்பவுமே சினிஃபீல்டில் தான் வர்றாங்க. அது அப்படி சொல்ல முடியாது. நமக்கு வேற வழி இல்லை. தமிழ் மக்கள் வேற வழி இல்லைங்கிறீங்களா? ஆமாம், வேற சொல்லுங்க. இல்லை, அதான் எப்படி வாய்ப்பு இருக்குதா, வாய்ப்பு இல்லையா? அவர் பாஜகவை விட்டு போனதுனால திரு அண்ணாமலை பாஜகவுக்கு செய்த துரோகமா அல்லது பாஜக செய்த நன்மையா? துரோகம் இல்லை. எப்படி சொல்றீங்க? எல்லா பொறுப்பெல்லாம் கொடுத்தும் நீங்க கட்சியை விட்டு போறது. இப்போ கட்சியை விட்டு போனா, இப்போ நான் உங்க கட்சியில் இருக்கேன்னு வைங்களேன், நான் கட்சியை விட்டு போகும்போது பத்திரிகைக்கு சொல்லுவேன், ஆமா அவர் ரொம்ப மோசமான ஆளு, ராத்திரி 12 மணி ஆயிட்டுன்னா 3 பாட்டில் குடிச்சாதான் அவருக்கு தூக்கம் வரும், அதனால தான் நான் அந்த கட்சியிலேருந்து விலகி வந்துட்டேன், இவர் ரொம்ப ஊழல் செய்தாரு. ஆனால் அண்ணாமலை விலகி வரும்போது அமித்ஷாகிட்டையும் மோடிகிட்டையும் கட்சி தலைவர்கிட்டையும் ஆட்சி வாங்கிட்டு தானே வந்திருக்காரு. சரி, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை அமித்ஷாவையோ மோடியையோ நிதினையோ பற்றி ஒன்று நீங்க சொல்லாம இருந்தா நீங்க உங்க மேல ஒரு பிஜேபியினுடைய பி டீம்னு உங்களுக்கு ஒரு போர்வை போத மாட்டாங்களா? போட்டட்டும். ஏங்க நீங்க தொப்பி வச்சுட்டு போறீங்க, உங்க மேல தொப்பிக்காரன்னு நீங்க சொல்ல மாட்டாங்களா? இல்லைன்னா தொப்பி வச்சதுனால நீங்க எம்ஜிஆர் ஆகிருவீங்களா? ஓட்டு போடுவாங்களா? அதான் கேட்கேன். நீங்க தொப்பி வச்சுட்டு போனா எம்ஜிஆர் நினைச்சு ஓட்டு போடுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் மாயை. அதெல்லாம் ஒன்றும் அவங்க சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான், ஏற்கிறவன் எழுந்துட்டு தான் இருப்பான். சரி, முன்னாடி அவர் மாநில தலைவராக இருக்கும்போது தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தது. மோடியுடைய பலமும் தாமரையுடைய பலமும் பாஜகவுடைய பலமும் இருந்தனால ஒரு ஆவேசமாக ஒரு தில்லா கம்பா தைரியமா ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஆனா இப்பொழுது அதே தில்லு திமிரு அந்த வேகம் கொடுப்பார் வருமா? கொடுப்பார். அந்த பழைய தைரியம் பழைய வேகம் கண்டிப்பா வரும். வழி மடியில கனவு தானே சார். முன்னாடி நீங்க திமுக பேசுறது நிறைய இருந்து சார். அதனுடைய அரசியல், அதனுடைய குடும்ப அரசியல், அதனுடைய எம்எல்ஏ எம்பினுடைய ஊழல் கொள்ளைகள், மந்திரியுடைய கொள்ளை, அதனுடைய 60 வருஷ 49 26 வரைக்கும் என்னென்ன பண்ணாங்க, அப்படி அவங்கள பற்றி பேசுறது நிறைய சப்ஜெக்ட் இருந்தது. திமுகவை நிறைய நீங்க களத்தில் இன்னும் போராடலாம், பேசலாம். ஆனால் தாவே கிட்ட நீங்க களத்தில் விளையாடுறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. என்ன சொன்னீங்க, என்ன செய்தீங்க, இதான பேச முடியும். ஒரு மாதம் தானே ஆயிருக்கு, அதான் கம்மியா இருக்கு. ஒரு வருஷம் ஆயிட்டுனா நிறைய வந்துட போகுது. என்ன வரப்போகுது? நீங்க 75 வருஷம் திமுக வரலாறு இருக்குது, தாவேக்காக 2 வருஷம் ஆயிருக்கு. சரி, என்ன ஆட்சி முடியும் 5 வருஷம் இருக்கும். இந்த 5 விட்டு 2 7 வருஷத்துல ஒன்னு சொல்றீங்க. 7 வருஷம் வரலாறு வச்சு திமுக தாவேக்காவை வீழ்த்த முடியுமா? அதை களத்தில் நின்று பந்தாட முடியும். தாவேக்கா நல்லா இல்லைன்னா வீழ்த்த முடியும். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, அப்படி செய்ய முடியும். இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பரை உங்களால் எடுக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? தினத்தஞ்சு ஆஃபீஸ் போனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பரை கேட்டால் தந்துட்டு போகிறாங்க. சரி, ஓகே. அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி நேற்றைய பேப்பர் வாங்க முடியுமா? வாங்கலாம். அப்போ போன வருஷம் இதே நாளில் பேப்பர் வாங்க முடியுமா? வாங்கிடலாம். இன்னைக்கு பேப்பர் வாங்க முடியுமா? வாங்கிடலாம். நாளைக்கு பேப்பர் வாங்க முடியுமா? முடியாது. ஏன்? தான் கேள்வி இருக்கு. நீ தாமாக வீட்டு என்ன சொல்லுவீங்க? நடந்துக்கிட்டா தானே தெரியும். நாளைங்கிறது நடந்தா தானே நாளை. இப்போ நாளைக்கு பேப்பரை நான் கையில் வச்சிருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, நான் யார்? சுவாமி.
கடவுள். ம் நாளைய பேப்பரை என் கையில் இருந்துச்சுன்னா நான் தான் கடவுள். ம் ம் அது மாதிரி நாளைக்கு நடக்கிறது யாருக்கு தெரியும்? நாளைக்கு தப்பாக நடந்தால் தப்புன்னு சொல்ல போகிறோம், ரைட்டாக நடந்தால் ரைட்டுன்னு சொல்ல போகிறோம். சரி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முழு நேர கட்சி ஆரம்பிச்சுட்டு ம் மக்களை சந்திச்சாருன்னா வெற்றி பெறுவாரா? பெறுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். பொதுவாக தமிழக மக்களுடைய ஒரு ஏன்னா அவர் நல்ல ஆளு, ம் படித்தவர், ம் எல்லாத்தையும் ஃபிங்கர் டச்சில் வச்சிருக்கிறாரு, எல்லா ரெக்கார்ட்ஸும். ம் ரெண்டாவது நிர்வாகத்தில் ரொம்ப கெட்டிக்காரனா பேர் வாங்கின ஆளு, சரி கர்நாடக சிங்கம்னு பேர் வாங்கின ஆளு. அதனால் அவரு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்களுடைய இவர் திரு அண்ணாமலை அவருடைய பெயரோ அல்ல அவருடைய கட்சியினுடைய பெயரோ அல்லது அவருடைய சின்னமோ சென்றடையுமா? கண்டிப்பாக அடையும். நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, ம் இந்த ரோட்டில் நின்றுக்கிடுங்க, ம் 10 பேரை கூப்பிடுங்க, ம் 10 பேரையும் தனித்தனியாக அண்ணாமலை உனக்கு தெரியுமான்னு கேளுங்க, 10 பேரும் தெரியுமா? வெற்றி பெறுவாருங்கிறீங்களா? அப்போ பெறுவார்ங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஓகே, எப்படி எனக்கு தெரியாது. ஓகே சார், தேங்க்யூ. ரைட், நன்றி.